பொதுக்காலம் 27ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. என் நண்பரைக் குறித்து கவி பாடுவேன். என் அன்பரின் திராட்சை தோட்டத்தைப் பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்றிருந்தது. அவர் அதை நன்றாக கொத்திக் கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்ல இனத் திராட்சை கொடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டும் என எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. இப்பொழுது என் நண்பர் சொல்கிறார், எருசலேமில் குடியிருப்போரே, யூதாவில் வாழும் மனிதரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் இடையே நீதி வழங்குங்கள். என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டுவிட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ? நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க காட்டுப் பழங்களை அது தந்ததென்ன? என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யப் போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், கேளுங்கள். நானே அதன் வேலியை பிடுங்கி எறிவேன். அது தீக்கிரையாகும். அதன் சுற்றுச்சுவரை தகர்த்தெறிவேன். அது மிதியுண்டு போகும். நான் அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை. களையை அகற்ற மண் கொத்தப்படுவதுமில்லை. நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும். அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே. நீதி விளையும் என்று எதிர்நோக்கி இருந்தார். ஆனால் விளைந்ததோ இரத்தப்பழி. நேர்மை தழைக்கும் என்று காத்திருந்தார். ஆனால் தழைத்ததோ முறைப்பாடு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 6 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக, சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 21, வசனங்கள் 33 தொடக்கம் 43 வரை. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியதாவது: மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது
அவர் தமக்குச் சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்டத் தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப் புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று நினைத்து அவர் இறுதியாக அவர்களிடம் தம் மகனை அனுப்பினார். மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டத் தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.